பிக் பாஸ் வீட்டில் கோர்ட் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வக்கீல்களை நம்ம பார்த்தோம். வளையாபதியை தான் நம்ம நிறைய வக்கீலை 4-5 கேஸுக்கு அவர் தான் ஆதாரிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு இதுவாக அது ஒன்றும் பெரிய அளவு மனம் கவரல. அடுத்தது சபரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவர் எதுவும் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது, ரியலாக இல்லை. கமருதீன் அவர் வாதாடினாரா பார்வதி வாதாடினாரா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போக திரும்பல. வேறு யார் வக்கீல்களாக இருந்தது அப்படிங்கும் பொழுது அந்த ரியலிஸ்டிக்காக ஒரு அற்புதமாக ஒரு ஃபன்னாக அந்த கேஸும் அப்படி இருந்தது. ஃபன்னாக ரொம்ப சூப்பராக பண்ணது பார்வதின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நண்பர்களே நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஒரு எபிசோடில் பெருசாக காட்டல, கொஞ்சம் சின்ன கிளிப்பிங் தான். பட் 24/7 பாடும்போது ரொம்ப அற்புதமாக ஒரு ஜோவியலாக ரொம்ப சிரிப்பு அலையை ஏற்படுத்துவது போல் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க பார்வதி. அதாவது சின்சியரான கேஸ் பார்வதிக்கு வந்திருந்ததுன்னா இந்த விக்கல் விக்ரமெல்லாம் கண்டிப்பாக பீட் பண்ணுவாங்க. விக்கல் விக்ரம அந்த கமருதீன் வக்கீலாக இருந்த கேஸ்லேயே திட்டத்திட்ட உடைச்சிட்டாங்க. வெளியில் இருந்தே விக்கல் அலண்ட காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்ணுறாங்களே வக்கீல் கேரக்டர் பார்வதி.